पञ्चनदेश वन्दे त्वां पञ्चनदेश वन्दे त्वां पञ्चनदेश कस्तव जनकः तव जननी सर्वेशस्तु मम जनकोऽसि जगज्जननी सा मम जननी जगज्जननी सा मम जननी पञ्चनदेश वन्दे त्वां पञ्चनदेश वन्दे त्वां यस्तव भवति निर्मलभक्तः सस्तव भवति अतिप्रियः यस्त्वां स्मरति अनवरतं तं रक्षति अनवरतं पञ्चनदेश वन्दे त्वां पञ्चनदेश वन्दे त्वां तव अर्धाङ्गिनी करुणापाङ्गी निर्मलहृदयनिवासिनी सा तु शक्तिप्रदायिनी सा तु शान्तिप्रदायिनी मे पञ्चनदेश वन्दे त्वां पञ्चनदेश वन्दे त्वां जनकस्त्वं मयि स्नेह्यति जननी सा मयि स्नेह्यति सर्वस्वस्तु मम अग्रजः सस्तु मम मार्गदर्शकः पञ्चनदेश वन्दे त्वां पञ्चनदेश वन्दे त्वां तव पुत्रेण स्कन्देन ज्ञानचक्षुरुन्मीलितं माधवस्तु मातुलो मे शरणागतवत्सलः सः पञ्चनदेश वन्दे त्वां पञ्चनदेश वन्दे त्वां निहितास्मि तव परिवारे निश्चिन्तास्मि तव कटाक्षेण धन्यास्मि अनवरतम् अहम् अनुगृहीतस्म्यनवरतं पञ्चनदेश वन्दे त्वां पञ्चनदेश वन्दे त्वां नमाम्यहं जनकं त्वां नमाम्यहं जननीं तां तव पुत्रो नमाम्यहं तव शालन्तो नमाम्यहं पञ्चनदेश वन्दे त्वां पञ्चनदेश वन्दे त्वां पञ्चनदेश वन्दे त्वाम्।
நமஸ்காரம். பஞ்சநதீஷ 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 வந்தே த்வாம் என்ற இந்த பாடல் சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இந்த பாடல் ஸ்ரீமதி ஐயாறு ராஜேஸ்வரி அவர்களால் எழுதி இசையமைத்து பாடப்பட்டுள்ளது. மிக அழகாக, மிக உருக்கமாக. இந்த பாடலின் பொருளை உங்கள் முன் சிறிது பகிரலாம் என்று நினைக்கிறேன். இந்த பாடல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புண்ணியக்ஷேத்திரமான திருவையாற்றில் உள்ள எழுந்தருளி இருக்கக்கூடிய என் அப்பன் ஈசன் பஞ்சநதீசன் என்ற ஐயாரப்பன் அவன் மீது பாடப்பட்டுள்ளதாக அமைந்துள்ளது. இந்த பாடலின் முதலில் தொடங்கும் பொழுதே மிக மிக அற்புதமாக கஸ்தவ ஜனகா கா தவ ஜனனி என்று கேட்கிறார். உன் தந்தை யார், உன் தாய் யார் என்று அவர் ஆரம்பிக்கும் பொழுதே பஞ்சநதீஷா, உனக்கு யார் அப்பா, உனக்கு யார் அம்மா என்று தொடங்கும் பொழுதே இந்த இந்த வரிகளை படிக்கும் பொழுதே ஒரு பாடல் மனக்கண்ணில் வந்து போகிறது. தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா என்று பொன்னையா பிள்ளை அவர்களின் சண்முக பிரியா ராகத்தில் அமைந்த அந்த பாடலில் தற்குறிப்பேற்ற அணியாக இறைவன் பக்தனின் பொருட்டு நிகழ்த்தும் லீலைகள் அனைத்தையும் பக்தன் அவனுக்கு எத்தனை துன்பம் விளைவித்தாலும் அனைத்தையும் பொறுக்கக்கூடிய காருண்யனாக, அப்போ உனக்கு அம்மா அப்பான்னு ஒருத்தர் இருந்தா உனக்கு இவ்வளோ கஷ்டம் வருமா, உன்னை யாராவது கல்லால் அடிப்பானா, பெரம்பால் அடிப்பானா, செருப்பால் உதப்பானா, அப்படி கேட்கும் பொழுதே நமக்கு அப்படியே கண்களில் கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு வெகு உருக்கமான பாடல் அது. அதை போல இந்த வார்த்தைகள் உன் தந்தை யார், உன் தாய் யார் என்று கேட்கும் பொழுதே அதில் மறைபொருளாக ஒருவரும் இல்லை. அவன் ஆதி, அவன் அனாதி, அவனுக்கென்ற ஆதி ஒருவரும் இல்லாதவன் அவன், அவனே ஆதி, அவனே அனைத்துக்கும் மூலமானவன் என்ற பொருள் புரிபடும்படியாக முதல் வரி அமைந்திருந்தாலும் இரண்டாவது வரியில் அடுத்த வரியிலேயே அதற்கு பதிலும் சொல்கிறார். அனைத்துக்கும் தலைவன் நீ, நீ அனைத்துக்கும் தலைவன், நீ உனக்கு மேல் ஒருவன் இல்லை என்பதை சர்வேஷஸ்துவம் என்கிறார். அதன் பிறகு மம ஜனகோசி, நீ யார, உலகத்துக்கெல்லாம் தலைவன் நீ, ஓ இருக்கட்டும், ஆனால் நீ என் அப்பா. நம் தந்தை எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் நமக்கு அவர் அப்பா. முதல் உறவு அதுதான் இல்லையா? அதுதானே நமக்கு சந்தோஷம், அப்படி சொல்வதில் தானே. ஸோ நீ லோகத்துக்கெல்லாம் தலைவன், எல்லோருக்கும் காக்க ரட்சிக்கக்கூடியவன் நீ, பரபிரம்மம் நீ, எப்படி இருந்தாலும் நீ என் அப்பா இல்லையா என்று ரொம்ப அழகாக மம ஜனகோசி, உனது பாரியா, உன் மனைவி, அவள் ஜெகத்துக்கெல்லாம் ஜனனி, அவள் ஜெகத்துக்கு ஜனனி இருக்கட்டும், அடுத்தது அவள் என் ஜனனி, முதல் என் அம்மா அவள். அது சொல்வதிலே ஒரு உரிமை. எப்படி லலிதா சஹஸ்ரநாமமானது ஸ்ரீ மாதா என்ற நாமத்தில் ஆரம்பிக்கிறதோ, அவள் ஸ்ரீ மகாராஜ்னி, லோகங்களுக்கெல்லாம் மகாராணி அவள், அத்தனை லோகங்களையும் ஆளக்கூடியவள். ஆனால் அவள் என் அம்மா இல்லையா முதல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜெகஜனனி சா மம ஜனனி. இந்த 4 வரிகள் கடந்த பிறகு அவர் பஞ்சநதீஷா என்பதை 4 முறை சொல்லி வந்தே த்வாம், உன்னை நான் வணங்குகிறேன், வந்திக்கிறேன் என்று சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு முறையும் அதை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது சாஷ்டாங்கமாக அவனிடம், அவன் முன், அவன் சன்னதியில் நமஸ்கரிக்கக்கூடிய ஒரு பாவம் நமக்கு எழுகிறது. அடுத்த அடியில் எஸ் தவ பவதி நிர்மல பக்தகா, உன்னுடைய பக்தன் எவன் ஒருவன் உன்னுடைய நிர்மலமான பக்தன். நிர்மலமான பக்தன் என்பதில் என்ன பொருள் என்றால், அவன் மனதில் எந்த ஒரு துர்குணங்களும் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், எந்த ஒரு தவறான எண்ணங்களுக்கும் ஆட்படாமல் அவன் செய்யும் அனைத்து செயல்களையும் உனக்கே அர்ப்பணம் என்று, அனைத்தும் நீயே என்றும் அந்த எண்ணத்தோடு எவன் செயல்படுகிறானோ அவன் மனது தூய்மையாக இருக்கிறது. ஸோ அவன் மனது நிர்மலமாக இருக்கிறது. உன்னுடைய பக்தன் எவன் ஒருவன் நிர்மலமான பக்தனோ அவன்தான் உனக்கு மிக பிரியமானவன். இருக்காதா பின்ன?
எல்லாம் நீதான் அப்படின்னு அவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டா நான் இருக்கேன் உன்னை பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்ல மாட்டானா? அதை தான் ரொம்ப அழகாக அதில் வர்ணிக்கிறார். எஸ்தவ பவதி நிர்மல பக்தா, எவன் ஒருவன் உனது நிர்மலமான பக்தனோ, சஸ்தவ பவதி அதிப்பிரியகா, உனக்கு அவன் ரொம்ப பிரியமானவன் என்று. இறைவன் எல்லோருள்ளங்களிலும் இருக்கிறான், அவன் சர்வவியாபி. இருந்தும் எவன் நிர்மலமான பக்தனோ அவனே இறைவன் தன்னுள் இருப்பதை உணரும் பாக்கியம் பெறுகிறான். அதுதான் இந்த வரிகள் சொல்வதாக நான் பொருள் கொள்கிறேன். எஸ்வாம் ஸ்மரதி அனவரதம், உன்னை இடைவிடாது எவன் ஸ்மரிக்கிறானோ நினைக்கிறானோ அவனை நீ இடைவிடாமல் ரட்சிக்கிறாய். நீ எனக்கு நான் பக்தன் ஒருவன் அவன் உன்னை நினைப்பதில் தொடர்பு அருந்து போனாலும் இடைவிடாமல் அவன் செய்யாவிட்டாலுமே இறைவன் நம்மை ஒரு க்ஷணம் கூட விடாமல் ரட்சிப்பான். அவன் முன்னும் பின்னும் மேலும் கீழும் எல்லா புறத்தும் நம்ம இருந்து ரட்சிக்கக்கூடியவன் அவன். அத்தனை கருணை கட்டாட்சன் அவன். அதைத்தான் எஸ்வாம் ஸ்மரதி அனவரதம் துவந்தம் ரக்ஷதி அனவரதம், அவனை நீ இடைவிடாமல் ரட்சிக்கிறாய் என்று சொல்கிறார். அதற்கடுத்த வரிகளில் தவ அர்த்தாங்கினி, தன் இடப்புறத்தை உமையவளுக்கு அளித்தவன், உன்னுடைய பாதியானவள், அவள் கருணை கட்டாட்சி. ஸோ அம்பாளை சொல்லும் பொழுது அவள் கருணை ஆகரத்தை தன் கண்களில் கொண்டிருக்கிறாள் என்றுதான் சொல்வார்கள். ஆதிசங்கராச்சாரியார் சொல்கிறார், அம்பாளுடைய கண்கள் காது வரை நீண்டிருக்குமாம். அந்த கண்கள் இந்த காது ஓரத்திற்கும் அந்த விழிகள் கருவிழிகள் இந்த ஓரமும் அந்த ஓரமும் அலைப்பாயும் பொழுது அதை பார்க்கக்கூடிய மீன்கள் தாங்கள் அந்த கண்களை போல பிரதிபலிப்பதாய் அந்த கண்கள் காதுகளிடம் கோல் சொல்கின்றதோ என்று சொல்லிவிடுமோ என்று பயந்து அந்த கண்களை இமைக்காமல் மீன்கள் பார்ப்பதாக சௌந்தரலகரியில் ரொம்ப அழகாக வர்ணிப்பார். அதாவது மீன்கள் கண்களை கொட்டாது, அதை போல அம்பாலும் கண்கள் இமைப்பதே இல்லை, நம்மை எந்நேரமும் காத்து கொண்டிருக்கிறாள். அதுவும் எப்படி? நேர் பார்வையில் அவளுடைய கட்டாட்சம்தான் ரொம்ப 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 நமக்கு எவன் ஒருவனுக்கு அந்த கட்டாட்சம் கிடைக்கிறதோ அவன் ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி. ஸோ அப்படி தன்னுடைய குழந்தைகளை, அவள் அம்மா இல்லையா, தன் குழந்தைகளை இந்த பக்கமும் அந்த பக்கமும், குழந்தைகள் எந்த பக்கம் இருந்தாலும் அம்மாவோட கண் எல்லார் பக்கமும் இருந்துருக்கும் எந்த வேலை இருந்தாலும். அதை போல அம்பாளுடைய கண்கள் இப்படியும் அப்படியும். அபாங்கம் என்பது கட்டாட்சம், கடைக்கண் பார்வை. ஸோ கருணை நிறைந்த கடைக்கண் பார்வை கொண்டவள் அவள். அவளும் உன்ன மாதிரிதான், உன்னோட ஜாஸ்தியே உன்ன மாதிரி தான். நிர்மல ஹிருதய நிவாசினி. அப்பா சிவபெருமானே, நீ எப்படி நிர்மலமான பக்தனுக்கு எப்போது உனக்கு பிரியமா அவனை நினைக்கிறியோ, அவளும் யார் ஒருவர் நிர்மலமான ஹிருதயத்தோடு இருக்கிறாரோ அவ ஹிருதயத்துல போய் உட்காந்துன்றா, எனக்கு இதுதான் என்னுடைய வாசஸ்தலம் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்டவள் நிர்மல ஹிருதய நிவாசினி. சாத்து சக்தி பிரதாயினி தே, அதான் அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அவள் உனக்கு சக்தி அளிக்கக்கூடியவள். எத்தனை அருமையாக, அதாவது அவ்வளவு ஆழ்ந்த ரகசியங்கள் தத்துவங்களை கூட ஒரு சிறு சிறு வார்த்தைகளை கோர்த்து எழுதியிருப்பது பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. உனக்கு அவள் சக்தி பிரதாயினி. இந்த வார்த்தைகளுக்கு ஒப்புமை சொல்ல வேண்டும் என்றால் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அம்பாள் தான் அத்தனை 5 தொழில் செய்யக்கூடியவர். அந்த 5ருக்கும் சக்தியை அளிப்பவள் அவள். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசன், சதாசிவன், இவர்கள் 5ரும் அவள் சக்தியோடு இருந்தால் பிரம்மமாகிறார்கள். அவள் சக்தியின்றி இருக்கும் பொழுது அவர்கள் பஞ்ச பிரேத ஆசனா சீனா. ஸோ பஞ்ச பிரேதாசனா சீனா அந்த வார்த்தைகளில் பஞ்ச பிரம்மாசன ஸ்திதா. ஸோ பஞ்ச பிரம்மத்தை ஆசனமாக கொண்டவள் என்று சொல்லும்போது அவள் சக்தியோடு சேர்ந்தால் மட்டுமே இந்த பிரம்மமாக அத்தனை 5 தொழில் செய்பவர்களுக்கும் அவளே சக்தி அளிப்பவளாய் இருக்கிறாள் என்பதை, உனக்கு அவள் சக்தியை அளிப்பவளாய் இருக்கிறாள். சாத்து சாந்தி பிரதாயினி மே,
அவள் எனக்கு அமைதியை அளிப்பவளாக இருக்கு. அம்பாளை வேண்டிவிட்டால், அவளை தொழுது விட்டால், நாம் கேட்காமலேயே நமக்கு வேண்டிய வரங்களை அளிப்பவள், அதற்கு மேலும் அளிப்பவள் அவள். தேவைக்கு மேல் அளித்த பின் தேவை என்பது இல்லை என்றால் அந்த மனதில் திருப்தி என்பதும் அமைதி என்பதும் வந்துவிடும் இல்லையா? ஸோ அவளே திருப்தியை, அவளே திருப்தியை, அவளே எல்லாமே, அவளே சாந்தி பிரதாயி. ஸோ அப்படிப்பட்டவள். ஸோ நமக்கு அமைதியை, என் மனதிற்கு அமைதியை அளிப்பவள் நீ, ஆனால் எம்பெருமான் ஈசனுக்கு சக்தியை அளிப்பவள் நீ என்று இந்த வரிகளில் சொல்கிறார். அதற்கடுத்தது, அம்மாவும் அப்பாவும் அன்பை காட்டுவதில் உலோகத்தில் அம்மா அப்பா மாதிரி நமக்கு யாருமே அன்பு காட்ட முடியாது. அதைத்தான் ஜனகஸ்துவம் மயி ஸ்னிஹ்யதி, நீ என்னிடம் எப்படி அன்பா இருக்க தெரியுமா அப்பா. ஜனனி சாமயி ஸ்னிஹ்யதி, அம்மாவும் என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்கா தெரியுமா, நீயும் அவ்வளோ என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்கே. ஸோ அம்மா, தந்தையும் தாயும் தன்னிடம் அன்பு கொண்டிருப்பதை வெகு அழகாக இந்த 2 வரிகள் அவள் சொல்லும் பொழுதே, அவர் எழுதிய அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுதே அவர்களின் அன்பின் பூரண அன்பை அனுபவிக்கக்கூடிய அந்த உணர்வு நமக்கு தோன்றுகிறது. சர்வஸ்வஹா து மம அக்ரஜஹா. பொழுது சிவனையும் பார்வதியும் நம்ம அம்மா அப்பான்னு சொல்லிட்டோம். அப்போ விநாயகர் நம்ம கண்ணன் ஆயிடுறார் இல்லையா? ரொம்ப அழகாக அவர்கள் இருவரை ஏற்றுக்கொண்டால் போருமா? விநாயகன் எனக்கு அண்ணன், அது விநாயகன் சொல்வதற்கு முன்பா என் அண்ணன் எங்குமே எப்பொழுதும் எப்பொழுதும் எனது அண்ணன், எனக்கு மூத்தவன், எனக்கான வழிகாட்டியாயிருக்கிறான். எந்த குடும்பத்திலும் மூத்தவன் அண்ணன், அவனே இன்னொரு தந்தையாய் நமக்கு நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடிய வழிகாட்டி இல்லையா? ஸோ அவர் விக்ன விநாசகன். அவரை வணங்கி எதையும் தொடங்கினால் அது நிச்சயம் வெற்றியோடு முடியும் என்பதால் விக்னங்களை எல்லாம் விலக்கி எந்த இடர்களும் வராமல் நமக்கு வழிகாட்டியாக நல்வழி காட்டக்கூடியவனாக எனது அண்ணன் அவன் இருக்கிறான் என்று அந்த உரிமை சொல்லும் உரிமையிலேயே மனது உருகி போகிறது. தவ புத்திரேன, அடுத்த வரிகளே, தவ புத்திரேன ஸ்கந்தேன ஞான சக்ஷுர் உண்மையிலித்தம். உனது மகன் ஸ்கந்தன், முருகன், அவன் யார்? ஞானகுரு இல்லையா? தகப்பன் சாமி ஞானகுரு. அவனால் என் ஞான கண்கள் திறக்க பெற்றேன். அவன் அனைவருக்கும் ஞானத்தை அளிப்பவன். ஸோ ஞான சக்ஷுர் உண்மையிலித்தம். சக்ஷு என்பது கண்களை சொல்கிறது. அறிவு கண்ணை திறக்கக்கூடியவன் அவன். ஸோ அவனால் நான் ஞானக்கண் திறக்க பெற்றேன். அதனால்தான் இவரால் இறைவனையும் இறைவியையும் அந்த அந்த விநாயகனையும் முருகனையும் தன்னில் ஒருவரை தன்னோடு அவர்கள் குடும்பத்தில் தான் ஒருத்தியாக, அவர்களை தந்தையாக, தாயாக, அண்ணனாக, தம்பியாக என்று அவரால் பார்க்க முடிகிறது. இவர்களெல்லாம் சொல்லியாகிவிட்டது. அதன் பின் அப்பொழுது மகாவிஷ்ணுவை சொல்ல வேண்டாமா? மாமா. ஸோ மாதவஹா து மாத்துலோ மே சரணகதஹா வத்சலஹா சஹா. முருகனுக்கு மாமானா எனக்கும் மாமா தானே. ஸோ என்னோட மாமாவான மாதவன் சரணாகத வத்சலஹா, தன்னை அண்டியவர்களுக்கெல்லாம் அந்த குழந்தைகளிடம் அந்த வாத்சல்யம், குழந்தைகளிடம் நான் காட்டும் அன்பை வாத்சல்யம் என்று சொல்வார்கள். அவன் வத்சலன், சரணாகத வத்சலன், தன்னை அண்டியவர்களிடம் வாத்சல்யம் மிகுந்தவன் இல்லையா? அத்தனை கருணையானவன் அவன் என்று மாதவனை மிக அழகாக வர்ணிக்கிறார் இந்த பாடலில். அதற்கடுத்த வரியாக, என்னை நான் இந்த குடும்பத்தில் என்னை நானே இணைத்து கொண்டிருக்கிறேன். நிகிதா அஸ்மி தவ பரிவாரே. உன் குடும்பம் என்பது நீ, அம்மா பார்வதி, அண்ணன் விநாயகன், தம்பி முருகன், மாமன் விஷ்ணு, நான் அந்த குடும்பத்தில் ஒருத்தி. ஸோ இந்த குடும்பத்தில் என்னை நான் இணைத்து கொண்டு விட்டேன். அதனால் நான் உங்களில் ஒத்தியாக நான் என்னை நினைச்சுட்டேன். அதனால எனக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருக்கேன். நிச்சிந்தாஸ்மி தவா கட்டாக்ஷேன. நீ என்னை பார்த்துக்கிறேங்கிற அப்பா அம்மா இருந்தால் அந்த குழந்தைக்கு எந்த கவலையும் இல்லை.
இத்தனை உறவுகளோடு இருக்கக்கூடிய குழந்தை எதுக்கு கவலைப்பட போறது? ஸோ எந்த கவலையும் இல்லாம நான் இருக்கேன், நீ தான் இருக்கிய என்னை பார்த்துக்க. எத்தனை அந்த அந்த பாவம் சௌலபியம் அந்த வார்த்தைகளில். உண்மையான பக்தி இல்லாவிட்டால் இத்தனை அற்புதமான வார்த்தைகளை எழுதுவது என்பது சாத்தியமே இல்லை. தன்யாஸ்மி அனவரதமகம். உன்னிடம் நானே, நீ என்னை அம்மா அப்பா என்னை குழந்தையா உன் குழந்தையா ஏத்துண்டு எனக்கு அம்மா அப்பாவா நீ இருக்கேல்ல, அதற்கு நான் எவ்வளவு தன்யனா இருக்கணும், எத்தனை நான் கடமைப்பட்டுள்ளவளாக இருக்கேன். இப்படி ஒரு அம்மா அப்பா எனக்கு. அனுகிரகீதாஸ்மி அனவரதம். ஸோ என்னை நான் அனுகிரகிக்கப்பட்டவளாக ரொம்ப 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 பாக்கியசாலியா நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றான். அப்புறம் நமாமியகம் ஜனகம் துவாம், என்னோட அப்பாவுக்கு நமஸ்காரம். அம்மா அப்பான்னு சொல்லியாச்சு, என்னை காப்பாத்துன்னு கேட்கணுமா? தேவையே இல்லை. எத்தனை அற்புதமான ஒரு சிந்தனை. அம்மா அப்பான்னு சொல்லிட்டாலே காப்பாத்துறது அவன் கடமை இல்லையா, அவ கடமை இல்லையா? இப்போ அவன்கிட்ட போய் அவன் கண்டிப்பா அவன் அதை தான் செய்ய போறான், நிச்சயமா செஞ்சுன்னு தான் இருக்கான். இப்போ அவன்கிட்ட போய் பாகி பாகி அப்படின்னு கேட்கணுமா? தேவையே இல்லை. நீ என்னை இத்தனை நாள் ரட்சிச்சுட்டு இருக்க, இனிமேலும் நீ ரட்சிக்க போற, அது எனக்கு நிச்சயமா தெரியும். அதற்கான நமஸ்காரங்களை உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு. நமாமியகம் ஜனகம் துவாம் நமாமியகம் ஜனனீம் தாம் தவ புத்திரவு நமாமியகம், உன் மகன்களுக்கும் நமஸ்காரம், தவ ஷியாலம் து நமாமியகம், உனது மைத்துனனுக்கும் என் நமஸ்காரம் என்று அற்புதமாக வெகு வெகு அற்புதமாக சொல்ல வார்த்தைகள் இல்லை. என்னால் என்றவரை தமிழில் மொழிபெயர்த்து சொல்ல முயன்றிருக்கிறேன். ஆயினும் அந்த சம்ஸ்கிருத பாடலில் அவர் உபயோகித்துள்ள அந்த வார்த்தைகளை அந்த பாவத்திலேயே படிக்கும்போது தான் நம்மளால் ரொம்பவே அதோட ஒன்றி உணர முடியும். அத்தனை அற்புதமாக எழுதியிருக்கிறார். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தவருக்கு நன்றி, நமஸ்காரம்.